திரையுலகில் முன்னணி நடிகராக இருந்து வந்தவர் தாங்க அஜித் குமார். ஸோ அஜித் சாருடைய தாயார் மோகினி அவர்கள் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலமாயிருந்தாங்க. அவங்களுடைய இறுதி சடங்குகள் எல்லாமே முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஒரு விஷயமானது வெளியாகியிருக்கு. ஸோ அவங்களுடைய இறுதி சடங்குக்கு அப்புறமா அவங்களுடைய அஸ்தியை என்ன பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுடைய அம்மா ஒரு சில தகவல்களை சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவருடைய விருப்பத்தின்படி அஜித் சார் அவர்கள் செய்ய போகிறாரா, அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றியும், மோகினி அம்மாள் என்னதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அஜித் சார் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் திரையுலகத்துக்கு வந்தவர். அவருடைய கடினமான உழைப்பாலும் முயற்சியாலையும் அவங்க அப்பா அம்மா கொடுத்திருந்த சப்போர்ட்டால் மட்டும்தான் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகராக தெரிய வந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழுக்க முழுக்க தனக்கு தன்னம்பிக்கையும் பேக்போனாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா அவருடைய பேரண்ட்ஸை மட்டும்தான். அவர் சமீப காலமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 தான் அவருடைய தந்தை சுப்பிரமணியத்தை இழந்திருந்தார். அவங்க அப்பாவை இழந்ததே பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு துயரமாக தான் இருந்துச்சு. அந்த துயரத்தில் இருந்தே அவரால் மீண்டு வர முடியல. ஸோ அவர் முழுக்க முழுக்க ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருந்ததுனால அதுலேருந்து டைவர்ட் ஆகணும், தன்னுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய ஃபேஷனில் அவர் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா தான் நிறைய இடங்களில் போய் கார் ரேஸ் பண்ணுறது, பைக் ரேஸ் போகிறது, துப்பாக்கி சுடுறது அப்படின்னு தன்னுடைய மனநிலையை எப்படியாவது மாற்றிக்கணும், அந்த சோகத்திலேருந்து வெளிவரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இப்படி நிறைய விஷயங்களை செய்துட்டு இருந்தாருங்க. இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாயார் மோகினி அம்மாள் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்திருந்தாங்க. ஸோ அவங்க இறப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொடுத்தது. ஏன்னா ஆல்ரெடி தந்தை இறந்ததே அவரால் ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் மறக்கணும் அப்படின்றதுக்காக வெளியுலகத்தை நோக்கி நிறைய விஷயங்களை செய்துட்டு போயிட்டுருக்கும் பொழுது இப்போ அவங்க அம்மாவும் இறந்துருக்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். என்னதான் வயது மூப்பின் காரணமாக அவங்களுடைய அம்மா இறந்திருந்தாலுமே கூட அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக தாங்க இருந்துச்சு. தன்னுடைய அம்மாவை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு அப்படின்றது இதில் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் எத்தனை பேர் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவை நான் சுமப்பேன் அப்படின்ட்டு அந்த கண்ணீரோட அவங்க அம்மாவை சுமந்த அந்த கணம் பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. மனசு முழுக்க அவ்வளோ ஒரு கணத்தோடு அவர் இந்த விஷயத்தை செய்திருக்காரு. கண்ணீரோட அவங்க அம்மாவை சுமந்து போய் அந்த அம்மாவினுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிருக்காங்க. இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தான் செய்திருக்காங்க. ஸோ இப்போது அந்த அம்மாவினுடைய அஸ்தியானது வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதை அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடியே மோகினி அம்மாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய முறை உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தப்போ கூட இந்த ஒரு விஷயத்தை அஜித் சார்கிட்ட வலியுறுத்திட்டே இருந்திருக்காங்க. அதாவது என்னுடைய இறப்புக்கு அப்புறமா என்னுடைய அஸ்தியை நீங்கள் கண்டிப்பாக கங்கை, காசி அப்படின்னு சொல்லக்கூடிய புனித இடங்களில் தான் நீங்கள் கரைக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அதிகமாகவே பார்த்திங்கன்னா அஜித் சாருடைய ஃபேமிலி இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களுக்கு போகக்கூடியவங்க. சமீபத்தில் கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இருந்தப்போ அவங்க திருப்பதி போயிட்டு வந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் நிறைய வெளியானுச்சு. அடிக்கடி கோவிலுக்கு போவாங்க, நிறைய சாமி கும்பிடுவாங்க. இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை அஜித் சார் அவர்கள் செய்வாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது இருக்குது. இருந்தாலும் அம்மாவினுடைய கடைசி ஆசை இல்லையா, அதை நிறைவேற்றாமல் அவர் போக மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையும் பலர்கிட்ட இருக்குது. அம்மாவினுடைய இறப்பு குறித்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், செய்திருக்கக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், இவருக்கு மட்டும் கிடையாதுங்க, ரசிகர்கள் மத்தியிலையுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கணத்தை கொடுத்தது. அஜித் சாருடைய அம்மாவினுடைய இறப்புக்கு பார்த்திங்கன்னா திரையுலகத்தில் இருந்து தமிழ்நாட்டினுடைய சிஎம் வரைக்குமே தங்களுடைய கண்டோலன்ஸை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆழ்ந்த இரங்கல்களை எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் அஜித் சாருடைய ரசிகர்கள்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா தலை கலங்கி நிற்கிறத யாராலையும் பார்க்கவே முடியல. ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும், தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்களே அவருடைய குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிப்பாங்க. ஆனால் அஜித் சார் பார்த்திங்கன்னா எல்லாத்தையிலிருந்தும் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியவர். அவர் எந்த சர்ச்சையிலையும் இது வரைக்கும் சிக்கினதே கிடையவே கிடையாது. அவர் உண்டு, அவருடைய ஃபேமிலி உண்டு, திரையுலகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் இருக்கிறாரு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் அவர் கொடுத்ததும் கிடையாது. அவரால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னதும் கிடையாது. அஜித் சார் பார்த்திங்கன்னா தன்னுடைய தந்தையோட இறப்புக்கு அப்புறமா நிறைய விஷயங்களில் அவர் ஈடுபட்டிருந்தாலுமே கூட அப்பப்போ எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் நடித்து கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார். முழுக்க முழுக்க திரையுலகத்திலிருந்து அவர் விலகியே தான் இருந்தார்.
அப்படி இருக்கும் பொழுது, இப்போ சமீபத்தில அவங்களுடைய அம்மா இறந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது, அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வலிய கொடுத்துருக்கு. ஏன்னா அம்மா இறந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா, அவர் இங்க கிடையாது. துபாயில தான் இருந்தாரு. அவர் ஒரு கார் ரேஸ் சம்மந்தமா வந்து அங்க தான் இருந்துட்டு இருந்தாரு. உடனே அம்மாவுடைய செய்தி கேட்ட உடனே, அம்மாவுக்கு கடைசியான இறுதி சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு உடனே கிளம்பி வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இப்போ பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய அஸ்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அத என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம அம்மா அடிக்கடி சொன்ன விஷயங்கள் வந்து அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஸோ அத அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே அம்மா உடல்நலம் குறைவா இருக்கும்போது கூட அடிக்கடி வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய உடல்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து கங்கை, காசி இந்த மாரி புனித நதிகள்ல போய் கரைக்கணும். அப்பதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். இந்த மாரி அதிகமா இறைசக்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு நீங்க செய்யும் பொழுது, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கடைசி ஆசைய நிச்சயம் நம்ம நிறைவேத்தணும் அப்படின்ற மாரி முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்காக தனியா வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து ரெடி பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் போயி இந்த விஷயத்த வந்து செய்துட்டு வரலாம் அப்படின்ற மாரி அஜித் சார் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ என்ன செய்ய போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை அவர் இந்த மாதிரியான முயற்சியில இறங்குறாரு அப்படிங்கும்போது, கண்டிப்பா இதுலருந்து நல்லா தெரியுது, அவங்க அம்மா மேல அவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. அவங்க அம்மாவுடைய வார்த்தைகள அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றதெல்லாம். ஏன்னா எல்லாருக்குமே தன்னுடைய பேரண்ட்ஸுங்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. அத யாருக்கும் யாராலயும் எப்பவும் விட்டுக் கொடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது, தன்னுடைய அம்மாவுடைய கடைசி ஆசைய நிறைவேற்ற வேண்டிய கடமையானது அவர்கிட்ட இருக்கு அப்படின்றத அவர் நல்லா வந்து தெளிவா உணர்ந்திருக்காரு. ஸோ என்ன ஆனாலும் பரவால்ல, எவ்வளோ செலவானாலும் பரவால்ல, அம்மாவுடைய கடைசி ஆசையான இந்த ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க. ஸோ இது குறித்து தான் இப்போ ஆலோசனைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர் வந்து செய்வாரா? இல்லையா? அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா 100க்கு ஒரு 90% வந்து கண்டிப்பா வந்து செய்வாரு அப்படின்னே தான் நம்பலாம். ஏன்னா இவர் பேசுறத வச்சோ, இவர் செய்யக்கூடிய செயல்கள வச்சோவே நல்லா தெரியுது, அவர் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு, அவங்க அப்பா அம்மாவ வந்து பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்றது. காரணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இவர் வந்து சாதாரணமாலாம் திரையுலகத்தில வந்து தல அப்படின்ற பேர வாங்கிடுறது கிடையாதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ அவமானப்பட்டுருக்காரு, எவ்வளோ துயரம், எவ்வளோ வந்து கஷ்டமான ஒரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து இவர் வந்திருப்பாரு. இது எல்லாமே அவர் வந்து நல்லா யோசிச்சிருக்காரு. அவருக்கு கஷ்டம்னா என்ன அப்படின்றது நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம, அவருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவங்க, தன்னை வழிநடத்தினவங்க, தன்னுடைய வாழ்க்கைய ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு சிறந்த வழிகாட்டியா இருந்தவங்கள அவர் இழந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது, அவங்கள நெனச்சு அவர் செய்யக்கூடிய இந்த கடைசி செயல வந்து கண்டிப்பா அவர் நல்லபடியா செய்வாரு அப்படின்னே நம்பலாம். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அஜித் சார் வந்து கண்டிப்பா அவங்க அம்மாவுடைய அஸ்திய போயி காசி, ராமேஸ்வரம், கங்கை அப்படின்னு புனித இடங்கள்ல வந்து கரைப்பாரா? இல்லையா? அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தலையோட ரசிகர்களுக்கு நல்லா தெரியும் தல என்ன பண்ணுவார் அப்படின்னு. ஸோ நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி இன்னும் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.